visions. Fine. டவுட்ஸ் வந்து எப்படி வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்க கற்றுக்கிட்ட பேசிக்ஸில் வந்து அவங்க எப்படி ஸ்ட்ராங் ஆனாங்க, அண்ட் ஹீலிங் அதில் வந்து கன்சிஸ்டன்சி வேணும். அது வந்து எப்படி பண்ணுறது, அது அது என்னுடைய இது. Question is, how did these people come up this much? So from basics and to be consistent in healing. Jesus. Okay. Actually, it's something that even I'm learning. இது நானும் கத்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். So the truths that God has been teaching me and the way I'm getting molded, I'll just share it directly. தேவன் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற விஷயத்தை வந்து நான் அப்படியே சொல்லி கொடுக்க போறேன். Yeah. So first, and the foremost thing that you need to understand is that God is a person. நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா வந்து தேவன் ஒரு நபர். Yes. You know, if somebody can read John 11:25. யோவான் 11:25 யாராவது வாசிக்க முடியுமா? Jesus said to her, I am the resurrection and the life. He who believes in me, though he may die, he shall live. And whoever lives and believes in me shall never die. Do you believe this? Yeah. So Jesus didn't say I have life. He said he is life. இயேசு வந்து இங்க சொல்லல என்கிட்ட ஜீவன் இருக்கு அப்படினு. இயேசு என்ன சொல்றாரு? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படினு. Yeah. So many times when we pray, we think life is just a substance. நம்ம நிறைய நேரங்கள்ல ஜெபிக்கும்போது என்ன நினைக்கிறோம் அப்படினா வந்து ஜீவனை வந்து ஒரு பொருள் மாதிரி பார்க்கறோம். Okay. But life is a person himself. ஜீவன் அப்படிங்கிறது ஒரு பொருள் இல்ல, ஜீவன்ங்கிறது ஒரு நபர். Yeah. So if you will know this person, அப்ப இந்த நபர் உங்களுக்கு தெரியும் அப்படினா, and how well you know him, that's the type of result you have. அவரை எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு தான் உங்கள்ட்ட இருந்து புறப்படுற சுகத்தின் விளைவு இருக்கும். That's the dimension of life that will manifest in your ministry or life. எந்த பரிமாணத்துல அந்த ஜீவனை நீங்க தெரிந்திருக்கிறீங்களோ அந்த பரிமாணத்துல தான் அந்த ஜீவன் அந்த இடத்துல உங்களுக்கு வெளிப்படும். Amen. Yeah. So, I used to struggle in this thing where I used to pray and people used to get healed 90-95%. There were certain healings where people used to receive freedom 95% or 90%. It was not complete. Okay. சிலருக்கு நான் ஜெபிக்கும் பொழுது 90% சுகம் உண்டாயிருக்கும், 95% சுகம் உண்டாயிருக்கும், ஆனா முழுமையான சுகம் அங்க உண்டாகாம இருந்திருக்கும். Yeah. So I used to ask God, why is it like this? அப்ப நான் தேவனை கேட்டுக்கிட்டு இருந்தேன், இது ஏன் இப்படி இருக்கு அப்படி. So the Lord showed me certain things. I'll give you certain scriptures for this. Exodus. அப்ப தேவன் எனக்கு சில விஷயங்களை காமிச்சாரு. நான் சில வசனங்களை உங்களுக்கு சொல்றேன். 8:31 and யாத்ராகமம் 8:31. Yeah, somebody. He removed the swarms of the flies from Pharaoh and not one remained. பண்டு ஜாதிகள் ஒன்றும் மீந்திருக்கவில்லை. Yeah. One more scripture from Exodus 10:19. யாத்ராகமம் 10:19 வாசிக்கலாம். Yeah. So it says not one locust remained. எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாய் இருந்ததில்லை. Yeah. When the Lord did it, it was always complete. அப்ப தேவன் செய்த பொழுது எப்பவுமே வந்து நிறைவோட தான் செய்தார் அவர். Yeah. So after I understood this, இத நான் புரிஞ்சிக்கிட்ட பிறகு I started seeing it as okay, I'll just illustrate it. Is it okay? Can I call you here? Come here. நான் ஒரு உதாரணம் சொல்ல போறேன். கவனிங்க. Suppose she is the one who needs healing. இப்போ உதாரணத்துக்கு இந்த சகோதரிக்கு தான் சுகம் தேவைப்படுதுன்னு வெச்சுக்கோங்க. We think something is touching her, like this is touching her. That's what we think when we pray. நம்ம ஜெபிக்கும் பொழுது அவங்கள ஒரு விஷயம் இந்த மாதிரி தொடுது, ஒரு பொருள் வந்து இந்த மாதிரி தொடுது அப்படி நினைக்கிறோம். Or some energy is touching her. ஏதோ வல்லமை அவங்கள தொடுது அப்படி நினைக்கிறோம். But it is actually God who is a person who is touching her. ஆனா அவங்க எந்த வல்லமையும் தொடல, எந்த பொருளும் தொடல, அவங்கள தொடுறது தேவன் ஒரு நபர் அவங்கள தொடுறார். Yeah. So Pranjali, come here first. So you put your hand on her. Yeah. Now if I will understand who she is, then when she will lay hands, what all will happen, I will understand. இப்போ இந்த நபர் இவங்க யாரு அப்படினு எனக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க தொடும்போது என்னெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். Yeah. If I will know this person's nature, அப்போ இந்த நபரோடைய சுபாவத்தை நான் நல்லா புரிஞ்சிருந்தேனா, yeah, அவங்களால என்ன செய்ய முடியும்ங்கறது என்னால நல்லா தெரியும். Yeah. So as I started understanding that
he is life. Life is not just something. He himself is life. அப்போ எனக்கு புரிய ஆரம்பிச்சது, ஜீவனுங்கிறது அவரே தான், அவர் தான் ஜீவன், ஜீவங்கிறது வேற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு புரிஞ்சப்போ, Yeah. Then I understood, if daddy does it, this is how he will do it. When I get that, then it's sorted. அப்போ ஜீவனா அவர் வந்து அதை செய்யும் பொழுது அவர் நிறைவோடு தான் செய்து முடிப்பார் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சிருக்கு. Correct. So after that, whenever I prayed, I was like, even if I saw just little bit of the manifestation, I understand that he has touched. அப்போ எப்போல்லாம் நான் ஜெபிக்கிறேனோ, அப்போ அங்க ஜீவன் உண்டாகணும், நான் எப்போல்லாம் பேசுறேனோ அங்க தேவன் ஒரு நபரை தொடுறதை தான் நான் பார்க்குறேன். If he has touched, just the way he removed all the locusts and one also did not remain, the same way there will be nothing remaining. அப்போ தேவன் ஒரு நபரை தொடும் பொழுது எப்படி வசனம் சொல்லுதோ, வெட்டுக்கிளிகள் ஒன்றும் மீறவில்லை, வண்டுகள்ல ஒன்றும் மீறவில்லை அப்படின்ற வசனம் சொல்ற மாதிரி அங்க வியாதி ஒன்றும் அங்க இருப்பதில்லை. Yeah, and one more scripture just for him, he said about it getting reversed. His question was, it's coming back again. அப்போ கேள்வி அவங்க கேட்டது என்ன அப்படின்னா, வியாதி மீண்டும் திரும்பி வருது, அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. So go to Isaiah 43 verse 15. ஒரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 43:13. I believe when we will get hold of this truth, we are going to see irreversible miracles. நான் நம்புறேன், இந்த சத்தியத்தை கைப்பிடிக்கும் போது வியாதிகள் திரும்ப வருவதே இல்லை. Yeah, because there is no record that Jesus prayed for somebody and the sickness came back. வசனத்தில் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது இயேசு ஜெபித்தார், சுகம் உண்டாச்சு, மீண்டும் அந்த வியாதியின் அறிகுறி வந்தது அப்படின்னு. And that's because Jesus knew Father as a person. ஏன் அப்படின்னா இயேசு பிதாவை ஒரு நபராக அறிந்தார். Yeah, Isaiah 43 verse 13 says, ஐசாயா 43:13 சொல்லுது, when I act, who can reverse it? நான் செய்கிறதை தடுப்பவன் யாருன்னு இருக்கு. Yeah, ஆங்கிலத்துல இன்னும் தெளிவா இருக்கு, நான் செய்வதை மாற்றுவது யார் அப்படின்ற மாதிரி இருக்கு. when I act, who can reverse it? நான் செய்யும் பொழுது அதை யார் பின்னால தள்ள முடியும்? Yes. So when we start seeing that God is the one who touched this person, அப்போ நம்ம தேவன் தான் தொடுகிறவர் அப்படிங்கறத பார்க்கும் பொழுது, and if he touches, then it has to be complete. அவர் தொட்டா அது முழுமையான சுகத்தை மாத்திரம் தான் இருக்கணும். Because that's how he has already shown himself in Exodus. ஏனா யாத்ராகமத்துல நம்ம பார்த்த தேவன் அப்படிதான் நிறைவோடு செய்கிற தேவனா தான் இருந்தார். Exactly. And he is a person where he will touch, nobody will reverse, nobody is able to reverse it. அப்போ தேவன் எந்த மாதிரி ஒரு நபர்னா, அவர் ஒரு விஷயத்தை செய்தார் அப்படின்னா அதை திருப்பி மாற்றுவதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. You know, in my family we had a miracle. எங்க குடும்பத்துல வந்து ஒரு சுகம் உண்டாயிருந்தது. And that the sickness was a type of sickness that it people said it will reverse. அவங்களுக்கு வந்த வியாதி, எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதினா, அது மீண்டும் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்படிதான் எல்லாரும் சொன்னாங்க. Yeah, but God gave us this word. ஆனா தேவன் எங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாரு. So we would keep saying one thing. நாங்க மீண்டும் சொல்ற இந்த ஒரு விஷயம் தான், if it was God who touched you, அப்போ உங்களை தொட்டது தேவனா இருந்தா, which we know is true, எங்களுக்கு தெரியும் அது உண்மை அப்படின்னு, then if he acts, nobody can reverse it. அப்போ அவர் செய்ததை யாராலையும் மாற்ற முடியாது. Amen. God answer? Yes. For that question asked about miracles, right? Sometimes we see the healing and then it goes back. அந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தது இல்லையா, சுகம் நிலைத்திருப்பதை பத்தி, அதை பத்தி நான் பேச வரேன். Both of them covered it from an aspect of what we must do as the one praying. ஜெபிக்கிற ஒரு நபரா நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற கண்ணோட்டத்துல ரெண்டு பேரும் பேசினாங்க. There's one more aspect which I feel sometimes in the zeal of maybe following after miracles and healing, we kind of ignore that part. இதுல இன்னொரு கண்ணோட்டம் இருக்குது, அதை வந்து நம்ம பார்க்கறது இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். So we are called to make disciples. நம்ம அழைக்கப்பட்டது வந்து சீஷர்களை உருவாக்க. Which means when we are ministering to a sick person, we set them free and then train them up in a way where they are able to resist the devil. நம்ம ஒருத்தருக்கு சுகத்தை கொடுக்கும்பொழுது, அவங்களுக்கு சுகத்தை கொடுத்து அவங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்றப்போ
அவங்கள சீஷர்களா தேவனுடைய வார்த்தையில எழுப்பி நிற்க வைத்து அவங்களுக்கு மீண்டும் வியாதி வரும்பொழுது அவங்களே அதை எதிர்த்து நிற்கிற வண்ணம் அவங்கள உருவாக்க வேண்டியது நம்மளுடைய I believe the fastest way to make a long lasting impact is will come through discipleship. எப்பவும் நிலைத்திருக்கிற ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கான சுலபமான வழி என்ன அப்படின்னா வந்து சீஷர்களை உருவாக்குவது. I'm not saying we'll disciple them into freedom. We'll set them free and then disciple them to the place where they will be able to fight on their own. அவங்கள வந்து விடுதலை வரைக்கும் நம்ம வந்து சீஷர்களாக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆனால் அவங்களுக்காகவே எழுந்து நிற்கிற அளவுக்கு பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்ற நிலைமைக்கு வர அளவுக்கு அவங்கள நம்ம வந்து வார்த்தையில் அவங்கள வளர்த்து விட்டுறது நல்லது. Yeah, so it's more than just healing one person and moving on to the next. அது வந்து ஒரு நபரை வந்து சுகமாக்கி அடுத்த நபருக்கு சுகம் கொடுக்க போற ஒரு நிலைமையில இல்லை. அதுக்கும் மேல ஒரு so it's you get people free and then spend time discipling them as well. See in a battle you don't just focus all of your army in one place. You need to cover all the areas where the enemy is coming. அப்போ ஒரு யுத்தத்துல இருக்கும்பொழுது ஒரு எதிராளி நமக்கு நேரா வரும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம போய் தாக்குதல் செய்யறது இல்ல. So எல்லா விஷயங்களும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. When Jesus prayed, sickness did not come back on the person. இயேசு ஜெபித்தப்போ மீண்டும் அந்த நபருக்குள்ள வியாதியின் அறிகுறி தோன்றல. And that same thing is available for us and we need to walk in it. அதே விஷயங்கள் இன்றைக்கு நமக்கும் இருக்கு. நம்ம அதே வாழ்க்கையில நடக்கலாம். There are places where Jesus commanded the spirit to leave and he said enter him no more. சில இடங்கள்ல வந்து இயேசு சொல்றாரு சில அசுத்தாவிகளை துரத்தி திருப்பி அவனுக்குள்ள நீ வராம இருப்பதாக அப்படி சொல்றாரு. So how many of you know when Jesus tells, the devil has to obey? எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு சொன்னா பிசாசு அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். But everyone that Jesus prayed for eventually died. ஆனா இயேசு யாருக்கெல்லாம் ஜெபித்தாரோ அவங்கலாம் ஒரு நாள் இறந்து தான் போனாங்க. Not from that sickness which they were healed obviously. அவங்க சுகமாக்கப்பட்ட அந்த ஒரு வியாதியினால மரிக்கல. But natural causes whatever. ஆனா சாதாரண இயற்கை மரணங்கள் அவங்களுக்கு வந்தது. So while we are walking in this where we don't want this sickness to come back on that person, there is a part that I have to play as a believer. அப்போ நம்ம இந்த விஷயத்துல நடக்கும்பொழுது அவங்களுக்குள்ள இந்த வியாதி வராம இருக்கிறதுல எனக்கு ஒரு பங்கு இருக்கு. I as a believer need to believe and I'll tell that thing you should not come back and it will listen to me. நான் ஒரு விசுவாசியா அங்க இருந்து விசுவாசிக்கணும் என்ன அப்படின்னா நீ இந்த வியாதியாகி நீ இன்னொரு வாட்டி இந்த சரீரத்துக்குள்ள மீண்டும் வரக்கூடாதுன்னு நான் விசுவாசிக்கணும். But overall if you see the great commission, it is not just to heal people and move on to the next person. ஆனா தேவனுடைய பிரதான கட்டளையில பாத்தீங்க அப்படின்னா எல்லாரையும் போய் சுகமாக்குங்கன்றது மாத்திரம் இல்ல. So we get people healed and then disciple them. அனைவரையும் உலகமெங்கும் போயிட்டு சகல ஜாதிகளும் சீஷராக்குங்கள் அப்படின்றது தான். That way it's like a fallen person in the battlefield, you're picking him up, equipping him and then he's standing with you and fighting together. அப்போ அது எந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு போகுது அப்படின்னா யுத்த காலத்துல உங்க கூட இருக்கிற ஒரு நண்பன் வந்து ஒரு சகோதரனோ கீழே விழுந்து கிடக்குறான் அப்படின்னா அவனை எழுப்பி அவனை சுகப்படுத்தி அவனை பயிர்விச்சு அவனும் உங்க கூட சேர்ந்து இப்ப ரெண்டு பேரும் நீங்க போய் சண்டை போடுற ஒரு நிலைமை. I'm not saying discipleship is necessary for this person for that sickness to not come back on him because you can believe for that. இப்போ வந்து அந்த வியாதி அவனுக்கு சுகமாகிற வியாதி அவனுக்குள்ள திரும்பி வராம இருக்க அவனுக்கு நீங்க சீஷராக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதை நான் சொல்லலை. ஏன்னா அது நீங்களே விசுவாசிக்கலாம். ஏன்னா நீங்க கட்டளை கொடுத்துருக்கீங்க வியாதியை திரும்பி வரக்கூடாது அப்படின்னு. அது வரக்கூடாதுன்றது நீங்க விசுவாசிங்கன்னா அவனுக்குள்ள அந்த வியாதி வராது. See, yesterday when we were speaking about it, I said there was a dry period in my life where healings were just a scorecard for me. நேற்று நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் என் வாழ்க்கையில ஒரு வறண்ட ஒரு டைம் இருந்தது. அந்த டைம்ல நடந்த சுகங்கள் எல்லாமே வந்து ஒரு எண்ணிக்கை மாதிரி இருந்தது. இன்னைக்கு இந்த சுகம் நடந்தது. What has changed from that time to this time is it's no longer just a scorecard. I'm involved, but it goes beyond that healing and miracle where this person starts getting discipled. அப்போ அந்த நிலைமைக்கும் இப்போ உள்ளதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுகம்ன்றது வந்து அடுத்த ஒரு எண்ணிக்கை நினைச்சா இந்த சுகம் நடந்துச்சுன்றதுக்கு இல்லை, இந்த நபர் அவங்களுக்கு முக்கியத்துவம் போகுது. So obviously we stand and they covered it beautifully that you as a believer can believe that it will not come back on that person. கண்டிப்பா ஒரு சுகத்துக்காக நீங்க ஜெபிக்கும்போது மீண்டும் அவங்க அந்த வியாதிக்குள்ள போவதில்லை அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு விசுவாசியா உங்களுடைய
விசுவாசமே அதை செய்யும். One addition to that aspect is you get them up and running along with you. அதுக்கு அடுத்து நம்ம செய்ய வேண்டிய நடைமுறை என்ன அப்படின்னா, அவங்கள அதுலேருந்து சுகமாக்குவது மாத்திரமல்ல, அவங்க வந்து உங்க கூட யுத்த களத்தில் ஒரு வீரனா உங்க கூட நின்று சண்டை போட, உங்க கூட எழுந்து ஓட அவங்களை பயிர்விப்பது, அவங்கள சீஷராக்குவது.